சரி மைனி நாங்க வீட்டுக்கு கிளம்பட்டுமா? வரமுச்சுல நான் ரொம்ப பயந்துட்டேன். பிள்ளை என்னாச்சு எப்படி போயிருக்காளோன்னு. இப்ப பார்த்த பிறகுதான் நிம்மதியா இருக்கு. இப்ப நிம்மதியோட வீட்டுக்கு கிளம்புறோம். சரி கிளம்பட்டுமா? ஏன் வசந்தி இப்பதானே வந்திருக்கோம், உட்காருங்க. நான் 5 நிமிஷத்துல சமைச்சிரியே, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல மைனி, மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆடு மாடுலாம் ஈரத்துல நிக்கும். அவர் அதெல்லாம் அவுத்து கட்ட மாட்டாரு. ஃபுல்லும் தண்ணி என்ன வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நச நசன்னு கிடக்கும். நானே போய் க்ளீன் பண்ணி அதெல்லாம் எடுக்கணும். நேராகும். நான் கிளம்புறேன் மைனி. எப்பா விஜய், நீ ஏன் நின்றுகிட்டே இருக்கா? போய் என் மருமகிட்ட சொல்லிட்டு வா, நம்ம கிளம்புவோம். சரிம்மா. என்ன வசந்தி, உனக்கு அப்பத்துல இருந்து போன் அடிச்சுட்டே இருக்கு. யார் போன் அடிக்கிறது? வேற யாரும் இல்லைண்ணா, நம்ம ஃபங்க்ஷன் கூட ஒரு பாட்டியும் பேத்தியும் வந்துச்சு தெரியுமா? நான் மகின் ஒரு பொண்ணு சொன்னேல, அவங்க தானே போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு வசந்தி வந்ததுல இருந்தே உனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? மைனி, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. பக்கத்துலோடி யாரும் அதிகமாக பழக்கம் இல்லை. நான் போய் வந்துட்டு இருக்கனால அந்த பாட்டி என்ன கூப்பிடும். அதுவும் பாட்டியும் பேத்தியும் தானே இருக்காவ. நம்ம இருந்தா கூட மாடா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அந்த பாட்டி நினைக்கும். அதுதான் போன் அடிச்சு வாமா எப்போ வருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓ அப்படியா மைனி? சரி சரி, நல்லதுதான். அவங்களும் நம்மள இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கறதுனால நம்ம நிற்கணும். நம்ம நின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆமாம் மைனி. அப்புறம் அண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன வசந்தி, சொல்லுமா. என்ன, நம்ம புள்ள சந்தியா முகத்தை பார்த்தேன், ரொம்ப வாட்டினாப்லே இருக்காண்ணா. நம்ம பிள்ளைய இப்படியே விட்டு வச்சுக்கிட்டு இருக்காண்ணா. ஏன்னா அவளை கல்யாணம் முடிச்சு போயிட்டா. இவ அப்புறம் ஒத்தையிலேருந்து ரொம்ப வருத்தப்படுவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பொண்ணுக்கும் விஜய்க்கும் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு எனக்கு ஒரு யோசனை வருதுண்ணா. என்னது, சீக்கிரத்தில் கல்யாணம் வச்சுக்கலாமா? என்ன வசந்தி, அவ தான் கல்யாணம் இப்போ வேண்டாம், தங்கச்சி போன சுகத்தில் இருக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு முடிக்கிறேன்னு சொல்கிறாள. மைனி, அவ வேண்டான்னு தான் சொல்லுவா மைனி. நம்ம அப்படியே பிள்ளைய விட முடியுமா? நம்ம ரொம்ப கிராண்டாலாம் செய்யண்டா. பிள்ளைகிட்ட பிறகு சொல்லிக்கலாம். நம்ம சிம்பிளா நம்ம குலதெய்வ கோயில் இருக்குல்ல, அங்க வச்சு கல்யாணம் முடிச்சிடலான்னு எனக்கு ஒரு யோசனை வருது. நீ என்ன சொல்ற? எனக்கும் சரிதான் படுதுமா. நம்ம இத பத்தி ஒரு நாள் பேசி முடிவெடுத்துப்போம். இப்படி இப்படி மாறிட்டான். என்ன சுத்தமாவே எனக்கு பிடிக்கல. அப்படி நான் என்ன பண்ணுனேன்? ஏன் இப்படி மாறிட்டான்? சந்தியா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கா? ஏய் அழுறியா சந்தியா? மாமா, ஏன் சந்தியா, என்னாச்சு? ஏன் அழுறா? என்னாச்சு சந்தியா? நீ ஒரு நாளே பிள்ளை நடந்துக்கிற பொண்ணே கிடையாது. மாமா, எனக்கு சோனியை நினைச்சு கவலையா இருக்கு. இல்ல சந்தியா, நீ சோனிக்காக அழுல, வேற ஏதோ விஷயத்துக்காக தான் அழுற. என்ன விஷயம் ஒழுங்கா மாமா கிட்ட சொல்லிரு. மாமா என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஒருவேளை நம்ம மேல டவுட் வந்துட்டா? சரி, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம். என்ன சந்தியா, எதுனாலும் மாமாட்ட மறைக்காம சொல்லு. மாமா, நானும் என்ன ஒரு ஃப்ரெண்டும் 3 வருஷமா ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தோம் மாமா. திடீர்னு ஒரு பொண்ணு இடையில வந்துச்சு. அவ அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு என்ன என்ன மதிக்கவும் மாட்டுக்கா, என் கூட பேசவும் மாட்டுக்கா மாமா. எனக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மாமா. அதனால தான் நான் அழுதுறதுக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாமா அழுவாங்க சந்தியா, சின்ன பிள்ளை மாதிரி? ஒருவேளை உன்னோட புதுசா வந்த பொண்ணு அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா தோணி இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் செய்யலாம். அதனால அவங்க அங்க பேசுறாங்க, உன்னை அவாய்ட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது சந்தியா. உன்னை யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட நீ அன்பாரு. அதுதான் உண்மையான அன்பு சந்தியா. என்னால அவ என்ன அவாய்ட் பண்றதை ஏத்துக்க முடியல மாமா. அந்த ஃப்ரெண்டு போனா போயிட்டு சந்தியா. அத நான் உனக்கு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன்ல. எல்லாத்துலயும் நான் உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன். இனி உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே நான் மட்டும்தான், சரியா? என் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துல எப்படி மாமா நான் உங்களை வைக்கிறது? இந்த பாரு சந்தியா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்த மனசுல என்ன வைக்கிறது வைக்காததும் உன் கையில தான் இருக்கு சந்தியா. என்ன மட்டும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டா நான் உன்னை பெஸ்ட்டுக்கு மேல ஃப்ரெண்டா உன்னை நான் பாத்துக்கிடுவேன்.